ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கோதுமை உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட 1 டம்ளர் சம்பா ரவை உப்புமா எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை வதக்கி விட்டாச்சு. இது கூட 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் 10 to 15 மினிட்ஸ் போல் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிண்டி விட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான கோதுமை உப்புமா ரெடி. இது காம்பினேஷனாக தேங்காய் சட்னி, ஜீனி, பொடி, சர்க்கரை எல்லாமே செம காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.